கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான வியூ பார்க்கலாமாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறாரு. எடுத்து பேசிட்டோன்னே சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கேட்கவும், ஆஃபீஸ்ல வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணமானவரை நாங்கள் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சூர்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் நான் உடனே வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஆஃபீஸ்க்கு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம மகாவுக்கும் கால் பண்ணி வர வச்சிடறாரு. அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே இது எல்லாமே கௌதம் தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா அகாடமியும் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே நம்ம மகாவும் சூர்யாவும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் உடனே நம்ம சித்ரா கிட்டையும் கௌதம் கிட்டையும் பேசுறாங்க. என்னன்னா நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா ப்ரூஃபும் கிடைச்சிருச்சு கௌதம் கிட்ட சொல்லவும், கௌதம் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் இதை போலீஸ் கிட்ட கொடுத்தங்கன்னா நீ ஆயுள் முழுக்க நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. இந்த வீட்டை ஆளணும் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணோம், ஆனா இந்த வீட்டுல வாழ முடியாம போயிடுமோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாவும் பாட்டியும் சூர்யாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி சூர்யா எங்கடா இருக்க, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சூர்யா இருந்துட்டு ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் தாத்தா, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா சூர்யா வந்து வீட்டுல தான் இருக்காங்க. கௌதம் கிட்டயும் சித்ரா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது சித்ரா இருந்துட்டு சூர்யா இங்க பாரு சூர்யா, அவன் தெரியாம பண்ணிட்டான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதரான, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட சித்ரா கேட்கவும், சித்தி உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா சித்தி, உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருப்பேன், நீங்க எல்லாருமே என்னோட சொந்தம் தான் நினைச்சு நான் பண்ணேன், உங்க எல்லாரும் சந்தோஷத்துக்காகவும் தான் நான் வாழ்ந்தேன், ஆனா எனக்கே எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களே, உங்களை மன்னிக்கவே மாட்டேன் நானு அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம இங்க பாருங்க சூர்யா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் கண்டிப்பா தாத்தா பாட்டி கிட்ட வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், இவங்களை வீட்டை துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கௌதம்க்கும் சித்ராக்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. இங்க பாரு மகா, நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா வந்து சொல்றாங்க. நீங்க என்ன பேசினாலையும் கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு துரத்த தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து கீழே கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு உடனே நம்ம தாத்தா பாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு சித்ரான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. அதுக்கப்புறம் சித்ராவும் கௌதமும் வெளியே போறாங்க. வெளியே போன உடனே நமக்கு வந்து செம்மடி விழுது நம்ம தாத்தா கிட்ட. நம்ம சித்ராவும் கௌதமும் இந்த வீட்லயே இருக்க வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.